இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பேஜை பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்லாம் கூட ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷில் வேறு ஏதாவது அடிஷ்னல் டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு பருப்பு கீரை எடுத்திருக்கேன். நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 இருக்கும், 3 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி பார்த்து அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த அளவுக்கு நல்லா பருப்பெல்லாம் மலர்ந்து வெந்து வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு கீரை பருப்பை மட்டும் பருப்பு மெத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச தண்ணியை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் குக்கரில் கீரையை வேக வைக்கிறீங்கன்னா இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு கீரையை மூடி போட்டே வேக வைக்கக்கூடாது. அப்போ குக்கரில் வைக்கிறீங்கன்னா சத்து ஃபுல்லாக போயிடும். அதே போல் மிக்சியில் அடித்தாலும் டேஸ்டியே இருக்காதுங்க. பருப்பு மெத்தில் கடிங்க.